ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பெரிய நெல்லிக்காயோட ஜூஸ் போடுறதாங்க சொல்ல போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் டெய்லியும் குடிக்கிறதோட வாரத்தில் ஒரு 3 நாள் குடித்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெரிய 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழம், கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பெரிய நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் இஞ்சியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்றோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு நெகு நெகுன்னு வராது. இப்போ கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினோன்னா இப்போ 1 2 இருக்கிற பீசஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லாவே பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டியில் வடிகட்டிட்டோன்னா அதோட எசன்ஸ் சூப்பராகவே வந்துருங்க. நல்லா வடிகட்டிடணும். நல்லா திக்காக வடிகட்டிட்டோன்னா கொஞ்சம் கூட வேஸ்ட்டே இல்லாமல் சூப்பராகவே வந்துடும். கொஞ்சம் இரும்பு வடிகட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது உடையாமல் எதுவும் பண்ணாமல் நல்லாவே நீட்டாக வந்துடும். பார்த்தீங்களா, நல்லா எதுவுமே இல்லை, ஜூஸே இல்லாத அளவுக்கு நல்லா சக்கையாக நல்லா எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அரை எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். 3 பேர் இல்லைனா குழந்தைங்க சேர்ந்து குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3 நெல்லிக்காய் கரெக்டாக இருக்குங்க. இது ஜஸ்ட் நம்ம எசன்ஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். இது ஜூஸ் கிடையாது. இது கூட நான் கரும்பு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு டம்ளரில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கு மீதியை நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட் ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு அந்த கண்டென்ட் உள்ளே போகணும். பெரியவங்க அப்படி குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு டைம் தண்ணி குடிக்கிற கேப்பில் இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவாங்க. அதனால் அவங்களும் அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முடி நல்லா வளரும், நல்லா பிளட் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தாங்க கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எல்லாம் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குடிச்சு பழகினதுக்கப்புறம் நமக்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வெளியில் இருக்கிற எசன்ஸ் கண்டிப்பாக வாங்கவே வேண்டாங்க. ஏன்னா அதில் சுகர் கண்டென்ட், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் இது ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறது இல்லாமல் நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.